மறைந்த விஜய் சித்ராவோட அப்பாவான காமராஜ் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு. விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா பாப்புலர் ஆனவங்க தான் விஜய் சித்ரா. 2020ல இவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வழக்க பதிவு செஞ்ச போலீசார் விஜய் சித்ராவோட கணவரான ஹேமநாத்தை கைது செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 மாச ஜெயில் தண்டனைக்கு அப்புறமா அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருந்தாரு. அதுக்கப்புறமா இவருக்கும் இந்த கேஸுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு அவரை நிரபராதி அப்படின்னு சொல்லி விடுதலையும் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஹேமநாத் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்ராவோட அப்பாவான காமராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சிருந்தாரு. இந்த கேஸ் இப்ப நிலுவையில இருக்க நிலையில இப்ப விஜய் சித்ராவோட அப்பாவும் தூக்கு போட்டு தற்கொலை செஞ்சது பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. மேலும் இவரோட இந்த தற்கொலைக்கு காரணம் மன உளைச்சல் அப்படின்னும் தன்னோட மகள் இறப்புல இருந்தே இவர் மன உளைச்சல்ல இருந்திருக்காரு. இப்போ ஹேமநாத்தையும் விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கறனால அவர் மன உளைச்சல் அதிகமாகி தன்னோட மகளோட துப்பட்டாலை அனுப்பி வச்சிருக்காங்க. மேலும் இது தொடர்பா விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துட்டு தான் வருது. மேலும் இறந்து போன விஜய் சித்ராவோட அப்பாவுக்கு இப்போ 64 வயசு ஆகுது அப்படின்னும் மகள் இருந்த அதே டிசம்பர் மாதம் இவர் 4 வருஷத்துக்கு அப்புறமா இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் பலரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் இறந்ததுக்கு மன உளைச்சல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. மேலும் இது தொடர்பா விசாரணை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவரோட இறப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிய வரும்.